அட முட்டைக்கோஸில் இவ்வளோ டேஸ்டியான குழம்பா சாப்பிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1.5 கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 கப் வரமல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4-5 பட்டை சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுருங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இதை கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து இப்போ ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா வெடித்ததும் 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணினது உள்ளே சேர்த்து ஒன்ஸ் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளி பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்ஸ் வதக்கிட்டு முட்டைக்கோஸ் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நம்மளோட ஆப்ஷன் தான், எவ்வளோ அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் கலந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்